வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற லெசனில் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க கொஷின் ஆன்சர், புக் பேக் கொஷின் ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் 3ல் இருக்குது. அதில் ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் amniocentesis? Why a statutory ban is imposed on this technique? amniocentesis அப்படின்னா என்ன, ஏன் இதை இந்த டெக்னிக்கை பேன் பண்ணியிருக்கோம்? amniocentesis அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரீநேட்டால் டெக்னிக். இது ஒரு ப்ரீநேட்டல் டெக்னிக். எப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே செய்கிற ஒரு டெக்னிக் தான் அதுதான் ப்ரீநேட்டல். ப்ரீனா முன்னாடி, நேட்டால்னா ஃபீட்டஸ். ஃபீட்டஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீநேட்டல் டெக்னிக். இட் ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இன் த ஃபீட்டஸ். எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாச்சும் அந்த ஃபீட்டஸ்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், amniocentesis அப்படிங்கிற டெஸ்ட்டை. ரீசன் ஃபார் த ஸ்டாச்சுட்டரி பேன் ஆன் திஸ் டெக்னிக், எதனால் இதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இட் இஸ் மிஸ்யூஸ் டு டிடெக்ட் த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். ஒருவேளை ஃபீட்டஸோட செக்ஸை டிடெக்ட் பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒருவேளை அது ஃபீமேல் சைல்டாக இருந்தால் அதை அபார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டெக்னிக்கை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீசன்னால் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இட் கிரியேட்ஸ் சான்ஸ் ஃபார் ஃபீமேல் ஃபீட்டசைடு. ஃபீமேல், ஒருவேளை ஃபீட்டஸ் ஃபீமேலாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை யூட்ரஸில் வச்சே அதை கில் பண்ணுறக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் ஃபீட்டிசைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபீட்டிசைடு செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கை பர்ன் பண்ணியிருக்காங்க. amniocentesis அப்படிங்கிறது என்ன, இது ஒரு ப்ரீநேட்டல் டெக்னிக். எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபீட்டஸ்க்கு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இல்லாமல் டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னிக்கை செய்கிறோம். அப்போது இதை ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இதை ஃபீட்டஸோட செக்ஸை டிடெக்ட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி டிடெக்ட் பண்ணும்போது அது ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் ஃபிட்டிசைட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொன்னாக்க, select the correct term from the bracket and complete the given branching tree. பர்த் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் பர்த் கண்ட்ரோலோட மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இந்த பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ், மெத்தட்ஸு இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ லெசன்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னாக்க, டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வீடியோ ஃபார்மில் லெசன் ஃபுல்லாக இருக்குது. எல்லா லிங்க்கையுமே நான் இந்த கொஷினுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அங்கே பார்த்துக்குங்க. பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு blank கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ், சர்ஜிக்கல் மெத்தட், IUDs இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸை 3ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. அதில் ஒன்று பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், ரெண்டாவது blank கொடுத்தாச்சு, மூணாவது காய்டஸ் இன்டரப்டஸ். அதே மாதிரி இந்த ரெண்டாவது மெத்தடில் தான் காண்டம்ஸ், வேலட்ஸ், கேப்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐயூடிஸில் என்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நாம் எழுதணும். சர்ஜிக்கல் மெத்தடில் வாசெக்டமி கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட் நம்ம பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று நேச்சுரல் மெத்தட், ரெண்டாவது மெத்தடுக்கு பேர் பேரியர் மெத்தட். இப்போ நேச்சுரல் மெத்தட், இங்கே பேரியர் மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இதுதான் பேரியர் மெத்தட்.
ரெண்டாவது மெத்தட் வந்து பேரியர் மெத்தட். மூணாவது மெத்தட் வந்துட்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸு. நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சர்ஜிக்கல் மெத்தட். அஞ்சாவது வந்து ஐயூடிஸ். இதெல்லாம் வந்து பர்த் கண்ட்ரோலோட மெத்தட்ஸ். அதில் நேச்சுரல் மெத்தட்ஸில் ஒன்று வந்து பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், ரெண்டாவது வந்து லாக்டேஷனல் ஏமனோரியா. ரெண்டாவது மெத்தடுக்கு பேர் லாக்டேஷனல் ஏமனோரியா அப்படின்னு சொல்லி பேர். மூணாவது காய்டஸ் இன்டரப்டஸ். ரெண்டாவது மெத்தடோட பேர் லாக்டேஷனல் ஏமனோரியா அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டாவது மெத்தடோட பேர் லாக்டேஷனல் ஏமனோரியா. அதே மாதிரி பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா காண்டம்ஸ், வேலட்ஸ் அண்ட் கேப்ஸ் அண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேரியர் மெத்தடில் இருக்குது. அடுத்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்க பில்ஸ் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ். சர்ஜிக்கல் மெத்தடில் ஒன்று வந்து வாசெக்டமி, இன்னொரு மெத்தடுக்கு பேர் வந்துட்டு டியூபெக்டமி. வாசெக்டமி, இன்னொரு மெத்தடுக்கு பேர் டியூபெக்டமி. வாசெக்டமியோட இருக்கிற இன்னொன்று ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் டியூப் எக்டமி. அப்போ இது வந்து ஃபீமேலுக்கு செய்கிறது, இது வந்து மேல்ஸுக்கு செய்யக்கூடியது வாசெக்டமி. ஐயூடிஸ் இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸ். இந்த இன்ட்ரா யூட்டரைன் டிவைசஸில் இருக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அது வந்து காப்பர் டி. இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ்க்கு இருக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் என்னது? காப்பர் டி. இதெல்லாம் வந்துட்டு பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இப்போ பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் என்னென்ன 4 டைப் இருக்குது? நேச்சுரல் மெத்தட்ஸ், பேரியர் மெத்தட், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட். அதில் நேச்சுரல் மெத்தடில் பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், லாக்டேஷனல் ஏமனோரியா, காய்டஸ் இன்டரப்டஸ். பேரியர் மெத்தடில் காண்டம்ஸ், வேலட்ஸ் அண்ட் கேப்ஸ். ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸில் பில்ஸ் மட்டும். சர்ஜிக்கல் மெத்தட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து வாசெக்டமி அண்ட் டியூபெக்டமி. ஐயூடிஸில் பார்த்தோன்னு சொன்னாக்க காப்பர் டி. இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போது இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்க பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்குது, பேரியர்ஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ், சர்ஜிக்கல், ஐயூடிஸ். இதில் 3 டைப் இருக்குது: பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், லாக்டேஷனல் ஏமனோரியா, காய்டஸ் இன்டரப்டஸ். பேரியர் மெத்தடில் காண்டம்ஸ், வேலட்ஸ் அண்ட் கேப்ஸ் இருக்குது. ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இருக்குது. சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் வாசெக்டமி அண்ட் டியூபெக்டமி. ஐயூடிஸில் காப்பர் டி வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கரெக்ட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் டோனர் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கால்டு ஜிஃப்ட். ஜிஃப்ட்னா என்ன அப்படின்னு இதை கரெக்ட் பண்ணணும். இந்த டெக்னிக்கு பேர் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம் வந்து கலெக்ட் பண்ணி டோனர்கிட்டேருந்து ஓவமை கலெக்ட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுற டெக்னிக்கு பேர் என்ன? அது வந்து ஜிஃப்டா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர். 8 பிளாஸ்டோமியரோட விட அதிகமாக இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை வந்து யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பேர்? அது கிஃப்ட் தானா? அடுத்து மல்டிலோடட் 375 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடி வந்துட்டு கரெக்டா அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் த டோனர் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப். அதுக்கு பேர் கிஃப்ட் கிடையாது, ஜிஃப்ட் கிடையாது, கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் கரெக்ஷன் வந்து ஜிஃப்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஜிஃப்ட் அப்படின்னா, இதை வந்து ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுனால அதுக்கு பேர் கிஃப்ட். கேமிட் அப்படிங்கிறது ஓவம். ஓவத்தை தான் நம்ம கேமிட்னு சொல்லுவோம். அப்போ கேமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவத்தை கலெக்ட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூபில் வைக்கிறதுனால அதுக்கு பேர் கிஃப்ட். செகண்ட் ஒன், எம்ப்ரியோ 8 பிளாஸ்டோமியர் எம்ப்ரியோவை யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் ஜிஃப்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஏன் இதுக்கு பேர் ஜிஃப்ட் அப்படின்னா, இது வந்து எம்ப்ரியோ ஆயிடுச்சு. அப்போது எம்ப்ரியோ அப்படிங்கிறத தான் நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜைகோட். எம்ப்ரியோ தான் ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அந்த எம்ப்ரியோவை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஜைகோட். இப்போ ஜைகோட் உள்ள பண்ணுறதுக்கு பேர் ஜைகோட் அப்படிங்கிற எம்ப்ரியோவை ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜிஃப்ட். ZIFT
எஃப்டி ஜிஃப்ட் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து மல்டிலோடட் 375 இஸ் அ காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ். இது வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, இது வந்து காப்பரை ரிலீஸ் பண்ணுது. அதோட வேலை தான் மல்டிலோடட் 375. அப்படிங்கிறதோட ரோல் என்னன்னா, யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அது என்ன ரிலீஸ் பண்ணுது, ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, காப்பரை ரிலீஸ் பண்ணுது. அப்போ காப்பர் ரிலீசிங் ஐயூடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மல்டிலோடட் 375. Next question, expand the following. Which method do you suggest the couple to have a baby if the male partner fails to inseminate? If the male partner fails to inseminate the female or due to very low sperm count in the ejaculate. ஒருவேளை அந்த மேலுக்கு வந்து இன்செமினேஷன் வந்து சரியாக பண்ண முடியலை, ஏன்னா அந்த ஸ்பெர்ம்ஸில் வந்துட்டு ஒரு எஜாக்குலேஷன்லேயும் லோ கவுண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. அதனால அந்த ஃபீமேல் வந்து ஃபர்டைல் ஆக முடியல, ஃபீமேலால் ஒரு சைல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலுக்கு நாம் என்ன சஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அதாவது யூட்ரைனில் வந்து நம்ம டோனர்கிட்ட இருந்து ஸ்பெர்மையும் ஓவமையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃபர்டிலைஸ் பண்ணி அதை வந்து யூட்ரைனில் வந்து கொண்டு போய் இன்சர்ட் பண்ணலாம். அதுதான் வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன், செமனு. இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, செமனை வந்து கலெக்ட் பண்ணிக்கிற போகிறோம். யார்கிட்ட இருந்து செமனை கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃப்ரம் த ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்தே செமனை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஒரு ஹெல்தியான டோனர்கிட்ட இருந்து நம்ம செமனை கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ண அந்த செமனை நம்ம ஃபீமேலோட யூட்ரஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கேத்தட்டர், ஒரு டியூப் மாதிரி ஒரு கேத்தட்டர் யூஸ் பண்ணி அந்த கேத்தட்டர் ஃபீமேலோட வஜைனா வழியாக யூட்ரஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி அது வழியாக செமனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபீமேலோட ஓவரீஸை வந்து அட் த சேம் டைம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஓவரியிலேருந்து ஓவாஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது இந்த ஓவரீஸில் வந்து ஓவாஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம யூட்ரஸில் வந்து செமனை இன்சர்ட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த செமன்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப் வரைக்கும் போகுது. அங்கே போய் ஃபெலோப்பியன் டியூபுக்கு போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. அப்போ இந்த டெக்னிக், இந்த இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை இந்த கப்பலுக்கு நாம் சஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். ஒன்று வந்து ஜிஃப்ட், இன்னொன்று வந்து ஐசிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டேர்மை வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஜெட் அப்படிங்கிறது ஜைகோட், ஐ அப்படிங்கிறது இன்ட்ரா, எஃப் அப்படிங்கிறது ஃபெலோப்பியன், டி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர். இப்போ ஜிஃப்ட் அப்படின்னா என்ன, ஜைகோட்டை ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஐசிஎஸ்ஐ அப்படின்னா ஐ அப்படிங்கிறது இன்ட்ரா, சி அப்படிங்கிறது சைட்டோபிளாஸ்மிக், எஸ் அப்படிங்கிறது ஸ்பெர்ம், ஐ அப்படிங்கிறது இன்ஜெக்ஷன், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஐசிஎஸ்ஐ. ஸ்பெர்மை வந்து சைட்டோபிளாஸ்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் ஐசிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க, வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா டு அட்டைன் டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்? என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து இது பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு நம்ம இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று 1951லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம அளவான குழந்தையை
வளமாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கை 1951 வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். நல்ல ஆஃப்டர் ரீப்ரொடக்ஷன் பார்ட்டை எப்படி வச்சுக்கணும், அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி சைல்டோட ஹெல்த்தை வந்து நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், இதை பற்றி சொல்கிறது தான் வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம். அது இல்லாமல் வேறு என்ன மெயினான டாஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை பில்டு பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் அசிஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். செக்ஸ் எஜுகேஷனை வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய அடலசன்ஸ் ஏஜ்லேயே சொல்லி கொடுத்துடணும். கப்பல்ஸுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் அண்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸை பற்றி சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு அவேர்னஸ் 3 விஷயத்தை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும். என்னென்ன 3 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ப்ரெக்னென்ட் விமன் வந்து எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், போஸ்ட்நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட்நேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து மதரையும் சைல்டையும் வந்து எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். அப்புறம் சைல்டுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மதருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த 3 அவேர்னஸையும் பீப்புள்ஸ்க்கு இடையில வந்து கொண்டு போகணும். என்னென்ன 3 அவேர்னஸ்? ஒன்று வந்து ப்ரெக்னென்ட் விமனை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். 2வது ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்நேட்டலில் வந்துட்டு போஸ்ட்நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். மதரையும் சைல்டையும் அதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கிறது, அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங். இந்த 3 அவேர்னஸையும் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை நம்ம பில்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கணும். 2வது செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். 3வது பீப்புள் அந்த கப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். எதை பற்றி எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, என்னென்ன பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தான் வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இந்தியாவில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. என்னென்ன ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபேமிலி ப்ரோலிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 1951லேயே. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய மேஜர் டாஸ்க்ஸ் என்ன இந்த ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னாக்க நல்ல மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த பீப்புள்ஸ்க்கு கிடைக்கணும். ஸ்கூலில் இருக்கக்கூடிய அடலசன்ஸ் ஏஜுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். மேரிட் கப்புள்ஸுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங்கோட பற்றின எஜுகேஷனை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். என்னென்னா ப்ரெக்னென்ட் விமனை எப்படி கேர் பண்ணுறது, போஸ்ட்நேட்டல் கேர் எப்படி பண்ணிக்கிறது, ஆஃப்டர் டெலிவரி மதரையும் சைல்டையும் எப்படி பார்க்குறது, பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ், இதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நெக்ஸ்ட் கொஷின் இல்லை, இதோட கண்டினியூஷன் இன்னும் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் நான் கவர்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸில் வந்து நியூ மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைல்டு கேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, சைல்டுக்கு வந்து நல்ல இம்யூனைசேஷன் ப்ரொவைட் பண்ணணும். நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொடுக்கணும். ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடு, அதே மாதிரி ஜனனி சிசு சுரக்ஷா காரியாரியம், அதாவது இது வந்து மதரை பார்க்குறது, இது வந்து சைல்டை வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் RMCH அப்படின்னு சொல்லக்கூடிய +A இன்டிகிரேட்டட் அப்ரோச் ஃபார் ரீப்ரொடக்டிவ் மேட்டர்னல் நியூபார்ன் சைல்டு அண்ட் அடலசன்ஸ், இந்த ஹெல்த் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த RMCHA அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்டில் இருக்கக்கூடிய PCPNDT ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் 1994ல் செலக்டிவ் அபார்ஷன், ஃபீமேல் சைல்டாக இருந்துச்சுன்னா அபார்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி செலக்டிவ் அபார்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் PCPNDT அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட். அதே மாதிரி போஸ்கோ ஆக்ட், POCSCO அப்படின்னு சொல்லக்கூடிய போக்சோ ஆக்ட். இந்த போக்சோ ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க,
ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்ஸ். செக்ஷுவல் அஃபென்சஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போக்சோ ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய பிளேசஸில் ஏதாச்சும் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி 2013ல் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேலோட சேஃபான என்விரான்மெண்ட்டுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவ்வளவும் இந்த கொஷினோட ஆன்சராக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிஃப்ரென்ஷியேட் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட். ஃபீட்டிசைட்னா என்ன, இன்ஃபான்டிசைட்னா என்ன? ஃபீட்டசைட் அப்படின்னு சொன்னாக்க ஃபீட்டஸை ஃபீமேலோட யூட்ரஸ்லேயே வச்சு அபார்ட் பண்ணுறதுக்கு பேர் மதர்ஸ் ஊம் அப்படின்னா யூட்ரஸ்லேயே வச்சு ஃபீமேல் சைல்டை வந்து அபார்ட் பண்ணக்கூடிய அதுக்கு பேர், அந்த டெக்னிக், அந்த அபார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்கிறோம். அதே இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொன்னாக்க அப்பவும் ஃபீமேல் சைல்டை தான் கில் பண்ணுறாங்க. எப்போ கில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆஃப்டர் ஹர் பர்த், குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அது ஃபீமேல் சைல்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறமா அதை கில் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் கொஷின் டேப்லர் காலம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க டிஸ்கிரைப் த மேஜர் எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அண்ட் தர் சிம்டம்ஸ். இதை நம்ம வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒன்று வந்துட்டு கொனேரியா, ரெண்டாவது டிசீஸ்க்கு பேர் வந்து சிஃபிலிஸ். அதோட காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் கொனேரியா வந்து நிசேரியா கொனேரியா, சிஃபிலிஸ் வந்து ட்ரிபோனியா பேலடம். இதோட சிம்டம்ஸ் இங்கே இருக்குது. அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. நான் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஷினுக்கு போகிறோம். இதுவும் அந்த கிளாமிடியாசிஸ் அண்ட் லிம்போ கிரானுலோமா வெனீரியம் இதெல்லாம் பிக்சரைஸ்டு வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோவன் டிசீஸ் உங்கள் புக்கில் இருக்கிற அதே டேப்லர் காலம் தான், அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி வைரல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், ஏன்னா டைம் நிறையா எடுக்கிறதுனால. நெக்ஸ்ட், ஹவ் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட். இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட் வழியாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து போகுது. அது இல்லாமல் நீடில்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுனால, லைக் எய்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இதெல்லாம் வந்து நீடில்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுது. அதே மாதிரி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அது வழியாகவும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஒருத்தரோட இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸால் அஃபெக்ட் ஆன ஒருத்தரோட பிளட்டை வந்து இன்னொருத்தருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அதனாலையும் இந்த டிசீஸ் வந்து வந்துடும். அப்புறம் இன்ஃபெக்டட் மதர் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால மதர் இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க மதர்கிட்ட இருந்து சைல்டுக்கும் போகும். அதுதான் மதர் டு பேபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்னெல்லாம் செக்ஷுவல் கான்டாக்ட்னால இந்த டிசீஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகும். ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் நீடில்ஸ் ஷேர் பண்ணோன்னு சொன்னாலோ, இல்லை சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹாஸ்பிட்டலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலோ, இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆன ஒருத்தரோட பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணாலோ, இல்லை இன்ஃபெக்டட் மதர்கிட்ட இருந்து சைல்டுக்கோ இந்த எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னரோட செக்ஷுவல் கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் மல்டிபிள் பார்ட்னர் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, வைல் டியூரிங் செக்ஷுவல் கான்டாக்ட் வி கேன் யூஸ் காண்டம்ஸ். செக்ஷுவல் கான்டாக்ட் டைமில் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டயக்னோஸ்டிக் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்ஸ் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுக்கலாம். கன்சல்ட் பண்ணி எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நமக்கு வராமல் நம்மளை நாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the procedure of gift involves the transfer of female gamete into the fallopian tube.
Can gamete be transferred to the uterus to achieve the same result? Explain. இது என்ன அப்படின்னு சொன்னாக்க இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன் தான். நம்ம ஆல்ரெடி இன்னொரு கொஷின்லேயும் இதை தான் பார்த்தோம். இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதே வீடியோவில் தான் அந்த கொஷினை பார்த்தோம். எத்தனாவது கொஷினாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஐ திங்க் இட்ஸ் அ 4th கொஷினாக பார்த்தோம். அதாவது அந்த கப்பலுக்கு என்ன மெத்தட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்த ஃபீமேலுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சைல்டு பர்த்துக்காக என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுவோம்னு கேட்டோம்ல, அதே கொஷின் தான் இதுவும். இப்போ இவங்களுக்கு இங்கே வந்து நம்ம இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் தான் திரும்பவும் பார்க்க போகிறோம். இன்ட்ரா யூட்ரைன்ஸ் இன்செமினேஷன் ப்ரொசீஜர் வந்து யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபர்டைல் மேலுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவோம். இன்ஃபர்டைல் மேல் அப்படின்னா யாருன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து லோவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுதான் வந்து இன்ஃபர்டைல் மேல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேலால் ஸ்பெர்ம் கவுண்டை வந்து ஒரு எஜாக்குலேஷன்லையும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட்டை வந்து மேலால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க அதை தான் வந்து நம்ம இன்ஃபர்டைல் மேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஸ்பெர்மை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். யார்கிட்ட இருந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஹஸ்பண்டுக்கிட்டேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஒரு ஹெல்த்தியான டோனர்கிட்ட இருந்து ஸ்பெர்ம்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெர்மை வந்து ஃபீமேலோட யூட்ரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபீமேலோட யூட்ரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேத்தட்டரை யூஸ் பண்ணி ஃபீமேலோட வெஜைனல் வழியாக யூட்ரஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி அந்த யூட்ரஸ்குள்ளே இந்த செமனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது செமனை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனேயே செமன் வந்து அந்த செமனில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் அது வந்து ஸ்விம் பண்ணி ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூப் வரைக்கும் ஸ்விம் பண்ணி போகுது. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எக்கை ஓவரியிலேருந்து ரப்சர் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த எக்கை வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணுது. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். என்னது? This procedure is used for infertile men with low sperm count. Semen is collected from the husband or healthy donor. Semen is introduced into the uterus through vagina by catheter. And then sperm swim to fallopian tube to fertilize the egg. இது இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க amniocentesis the fetal sex determination test is banned in our country. Is it necessary? Comment. இதே கொஷின் தான் நம்ம முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் கொஷினாக பார்த்தோம். வாட் இஸ் amniocentesis? இது வந்து ஏன் வந்து பேர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே கொஷின் தான் இங்கே ஃபீமேல் செக்ஸை வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் இந்த amniocentesis டிசீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா? இதை ஏன் நம்மளோட கண்ட்ரி பேர்ன் பண்ணிட்டாங்க ஃபீமேல் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறோன்னு சொல்லி இது வந்து நெசசரியா? அப்படி தான் கொஷின். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம amniocentesis அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். amniocentesis அப்படிங்கிறது ஒரு ப்ரீநேட்டல் டெக்னிக். இது வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீமேலோட யூட்ரஸில் இருக்கும்போதே பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ப்ரீநேட்டல் டெக்னிக். எதுக்காக நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃபீட்டஸ்க்கு ஏதாச்சும் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, அதாவது கிளெஃப்ட் லிப்ஸ் மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ஏதாச்சும் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் ஃபீட்டஸ்க்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபீட்டஸோட செக்ஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதையும் சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது இட் மே லீட்ஸ் டு த சான்ஸ், அது ஒருவேளை ஃபீமேல் ஃபீட்டிசைட்ஸு பண்ணுறதுக்கு சான்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதனால தான் இந்த amniocentesis அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கை நம்மளோட கண்ட்ரியில் பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கொஷினோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.